ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்றது அவ்வளவு ஒர்த் இல்லையோன்ற எண்ணமும் இருக்கு. ஆனா என்னால அது டக்குன்னு வர முடியல. திரும்பவும் பேசி அவளை மீட்டு வரதுக்குள்ள எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. உடஞ்சி போயிட்டு இட் வாஸ் ஷாக்கிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் வரைக்கும் நான் பேசிட்டு தான் நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னுக்கிறேன்னு சொல்கிறேன் சார். அந்த டைமில் எனக்கு எப்படி இருக்குது சார்? எனக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக ஒரே அழுதுகிட்டே தான் இருந்தேன். நான் அந்த பொண்ணு மேலே இருக்க லவ் போக போக எனக்கு வெறுப்பாக மாறுது. பிரேக்கப்னு சொன்னது அவன் எப்படி எடுத்துக்கிட்டானோ தெரியல, என்னால் தாங்க முடியல சார். நான் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா காதல் தோல்வியில் இருக்கும் பிள்ளைகள் ஒரு பக்கமும் அவர்களை தேற்றி நல்லபடியாக மாற்றி கொண்டு வரக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் இன்னொரு பக்கம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. எப்படி உங்க பிள்ளை காதலிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க? தானாக சிரிப்பாங்க. ஆனா சிரிப்பாங்க. கொஞ்சம் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன் சார். அப்போதான் கன்ஃபார்ம் பண்ணேன் சார். முதல்ல உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு உங்க பிள்ளை காதலிக்கிறாங்க அப்படின்னு? பொண்ணு வீட்லயே நேரா வந்து சொல்லிட்டாங்க சார். பொண்ணு வீட்ல இருந்து? என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இல்ல கடைசில என் பையன் இனிமேல் இதை பண்ண மாட்டான். அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிட்டீங்க? ஆமா, வேற ஒண்ணும் பண்ண முடியல. என்ன? இல்ல டீப்லை அங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு, உங்க பையன் வந்து லவ் பண்றான் அப்படின்னு வந்து டைரக்டா வீட்லயே வந்து பேசிட்டாங்க. பஞ்சாயத்து ஆகி போச்சு. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். Thank you. பேசுறது, அவங்க நடந்துக்கிறது, இதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். அப்படியா? அவங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியும். அண்ணாவோட கல்யாணத்துல அவங்கள ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்தீங்க அப்படி தெரியும். ஓஹோ, அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க வேணா உடம்பு நடவடிக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நடவடிக்கை வச்சு கண்டுபிடிச்சீங்க. நாங்க ட்ரெயின்ல கால் ஒடிஞ்சு போய் என்னை கூட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணு ட்ரெயின்ல வந்தது. அப்படிதான் நாங்க மீட் பண்ணோம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்ற? அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான். சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஹெல்ப். ஆமா. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. உங்க ட்ரெயின்ல மீட் பண்ணீங்க, உதவி செஞ்சாங்க, நன்றி வணக்கம்னு கிளம்பிட வேண்டியதானே? இல்ல சார், அவங்க உதவி செய்யல சார். எங்க அம்மாக்கு நான் தான் சார் உதவி செஞ்சேன். அவங்க பக்கத்துல வேலையெல்லாம் முடித்து கொண்டுதான் வேலையை பார்த்து கொண்டிருந்தாயா? இல்ல, மக்கள் இன்னும் பாத்துட்டு இருந்தாங்க சார் உதவி செய்யல. அவங்க நம்பர் இதுக்கு வாங்க, ட்ரெயின்ல வந்தவங்க நம்பர். தேங்க்ஸ் சொல்றதுக்காக. வேடிக்கை பார்த்துக்கு எதுக்கு தம்பி தேங்க்ஸ்? டவுட் வந்துச்சு. சரின்னு அவளுக்கே இதுவாயிடுச்சு போல. ஒரு 4th டே அந்த மாதிரி வந்து அவளே சொல்லிட்டான் என்கிட்ட. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவருக்கு அனுப்புற எல்லா மெசேஜும் எனக்கு வந்துட்டு இருக்கு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. போன் வந்த உடனே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு என்கிட்ட போனை கொடுத்துட்டாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான். தம்பி, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? காதல ஒத்துக்கிட்டாச்சு அல்லது வீட்ல வந்து தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறப்ப தெரியும் தெரிஞ்சால் நாங்க சொல்லுவோம். நீங்க தலைய அடிக்கிட்டே இருக்கணும். ஓகேனா? அந்த வீடியோலே எப்படி உரிமையா அவரை பத்தி பேசுங்க. அவங்க வாயால இருந்தே வர வைக்க ட்ரை பண்ணுவேன். அது எப்படா முடியும்? பொண்ணா ஏதாவது ஒரு சீரியல் பாக்குறோம், மா இந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும்லமா. ஐயோ, அப்படி சொல்லாத. இல்லனா வேற ஏதாவது பொண்ணு பாக்கலாம். அதான் உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுல, அப்புறம் என்ன? அப்ப கன்ஃபார்ம் பண்ணியாச்சுல. மாப்பிளைக்கு இது பிடிக்கும் அந்த மாதிரி சோ நேராவே மாப்பிள்ளைன்னு சொல்லி தான் பேசுவீங்க. ட்ரெஸ் ஏதாவது எடுக்கிறப்ப மாப்பிளைக்கு எடுக்கணும் அந்த மாதிரி. புரிஞ்சதா? அவங்க வந்து வேலைக்கு போவாங்க சார். நீங்க என்ன பாத்துக்கிறது? அவங்களே வேலைக்கு போய் என்னைய பாத்துப்பாங்க. உங்களை விட அவங்க நல்லா சமைப்பாங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அப்ப பாருங்க, உங்களை விட அருமையா அவங்க சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி எடுத்து காட்டுறது. நீ வெறுப்பேத்திட்டே இருந்திருக்காரா சார்? எங்கேயாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போவோம். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவளுக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா கூட்டிட்டு போய் எனக்கு இதுல சூஸ் பண்ணுங்க, இது நல்லா இருக்குமா, அவளுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். மாஸ்டர் பிளான். கீர்த்தி சுரேஷ் மூவி போட்டா எங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்க்க கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருப்பாங்க. மருமக வந்துட்டா. ஓ, ஏ மருமக வந்துட்டா. ஓ மருமக இல்ல சார். ஏ மருமக வந்துட்டா. அவங்க தான் மாப்பிள்ளை இல்ல அவங்க தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்துரும்ல. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்ன மாதிரிலாம் பேசிப்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஃபேமிலி குரூப்னு ஆட் பண்ணிடுவாங்க. அதுலயே இருப்பார் அவரு. ஃபேமிலி குரூப்லயே இருப்பார் அவரு. டெஃபினெட்லி. அப்படி அவ்வளவு நம்பிக்கை வந்த ஒரு காதல் எப்படி உடைஞ்சது? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவேன். இங்க ஜாப்லெஸ்ஸா இருந்தாங்க. ஸோ அப்ராட் போயிட்டு அங்க படிச்சுட்டு ஜாப் தேடுறேன்னு சொன்னாரு. மாஸ்டர்ஸ் பண்ணி. ஓ, நீ அப்படி வரியா? ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சுமே ஒரு 3 years ஜாப்லெஸ்ஸாவே இருந்தாங்க, தேடிட்டே இருந்தாங்க. நியாயமா? நியாயமா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவங்க வேலை வாங்கிட்டாங்க. நான் ஸ்வீட்டாவே பேசிட்டு இருந்த ஒரு பர்சன் போயிரு இல்ல போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? சார் ஓடிடுங்க. சடனா கொஞ்சம் நம்ம ரூட் அந்த கல்யாணத்துக்கு அவரை ரெடி பண்றது மாதிரி கொஞ்சம் கராரா பேசியிருப்பீங்க.
எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நீ அந்த ஜாப் வாங்கியிருக்க இட்ஸ் எனக்கு பெரிய விஷயம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. ஆஃபர் லெட்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லி கேட்டப்போ அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்பயும் போடுற சின்ன சின்ன சண்டை தானே சார், திரும்ப வந்து பேசிடுவாங்கன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. அவங்க வரவே இல்லை. அதுன்னு ஒரு 3 months பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகி என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. எவ்வளவு வருஷம் காதல் இது? ஆல்மோஸ்ட் 8 years. 8 years-ஆ? எஸ். சாக்கோக்கோர இட் வாஸ் ஷாக்கிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க? 10 days மேலே நான் வீட்டை விட்டு வெளியவே போகல. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அழுக வரும். பேரண்ட்ஸ் முன்னாடி நம்மளால அழவும் முடியாது. பெட்ரூம்குள்ளேயே தான் இருப்பேன். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க, இது மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வந்து இது மாதிரி அவன் வெளில ஒரு பொண்ணு கூட சுத்துறான், அது அவன் எக்ஸ் தான் அப்படி வந்து என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அட்டென்ஷன் அதெல்லாம் இல்லை, அப்படியே கம்மியாயிடுச்சு போக போக. ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போயிடுச்சு. அப்படி அவர் வந்து சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன பண்றதே தெரியல. பழைய சேட்ஸ்லாம் பார்த்துட்டு அது மாதிரி ரொம்ப அந்த நைட்டு ஃபுல்லா ஒரே அழுதுட்டே தான் இருந்தேன். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அப்படி ரொம்பவே டல்லா இருந்து சாப்பிட மாட்டா. அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னு சொல்றேன் சார். அந்த டைம்ல எனக்கு எப்படி இருக்கு சார்? எனக்கு அம்மாக்காக அந்த பையன் தான் விட்டுடலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நானே வந்து மூவ் ஆன் ஆயிட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க, ஒரு 2 நாள் வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. வரத்தே கிடையாது, அவன் வேல்யூவே கிடையாது, அவன் தான் மிஸ் பண்ணுவான். உண்மை. டெய்லியும் காலைல மெசேஜ் வருது, ஆனால் பேசுறது ரொம்ப குறைஞ்சது. சடனா ஸ்டாப் ஆனோன்னு என்ன அப்படின்றப்ப இல்லை வேலையா இருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அலைன்ஸுமே ஒன்று வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிச்சாங்க. காமிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து சுத்தமாக தூங்கலை நான். இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்ணுறது அவ்வளோ ஒர்த் இல்லையோன்ற எண்ணமும் இருக்கு. உங்களை நம்பினதே என் தப்பு. ஏதாவது பண்ணி அவன் வந்துட மாட்டானான்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. எது ஒன்றா ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட ஷேர் பண்ணுவா சார். ஃப்ரெண்டோட அண்ணனை தான் பண்ணாங்க. சரி. நேராவே வந்து ஸ்ட்ரைட்டா சொன்னாங்க. சொல்லிட்டாப்ல. உங்களுக்கு அதுக்கு மேல சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். வெளியில எந்த அளவுக்கு இதா இருக்கணும், தனியா நான் நைட்டு வரப்ப அந்த எண்ணம் இருக்கு. இப்போ இந்த நம்பிக்கை இந்த பொண்ணு வச்சிருக்கலாமா இல்ல மூவ் ஆன் ஆயிரணும்னு நினைக்கிறீங்களா? மூவ் ஆன் ஆயிரணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன் போனா இவ்வளவுதான் இருந்தால, ஏன் போனா, ஏன் சடனா இப்படி நடந்துச்சு? ஆனா என்னால அது டக்குன்னு வர முடியல. எல்லாவும் பார்த்துப்பா. அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் இருக்கேன். அப்ப இந்த தைரியம் எங்க போச்சு? தைரியமான ஆள் தானே, ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துரு. தைரியம் இருக்குதா சார், ஆனா மனசு கேட்கல. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. 6 வருஷம் லவ், நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. பேசிக்காக நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. என்னால் அது இன்னும் ஏற்றுக்க முடியல. நான் பர்சனாக நான் வந்து வேற மாதிரி மாறிட்டேன், ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டேன். ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி, ரொம்ப பெருமையா இருக்கு. லவ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு, இல்லை அவங்க போயிட்டாங்க எனக்கு ஸ்பேஸ் வேணும், அந்த ஒரு புரிதல் எனக்கு அது இல்லை. இல்லை இந்த விஷயம் பண்ணாத, எனக்கு பண்ணா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயம் போய் பண்ணிட்டேன். திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆசை இருக்கு, வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ போச்சே. எப்படி மீண்டு வந்தீங்க அப்போ? வரல. இன்னும் வரல. வர தெரியல. முடியல தலைவரே, முடியல தலைவரே. நீ ரொம்ப அழுகணுமா அழுதுரு, சிரிக்கணுமா சிரிச்சிரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எப்படி இருக்கணும்னு நினைக்க அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்க வேணும். அப்படி இரு. ஒரு எண்டு வரும்போது உனக்கு ரியலைஸ் வந்துடும், ரியாலிட்டி வந்துடும், அவ்வளோதான். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. எனக்கு எல்லாமே அந்த பையன் தான் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு. அப்போஸ் குளுக்கோஸ், அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இதை பற்றிலாம் நினைக்காத. உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய சந்தோஷம் என்ன, அது இன்னைக்கு.
அவ்வளவுதான் வாழ்க்கை. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சார் எனக்கு பிரேக்கப்கான ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து காசு தான். என்ன வாழ்க்கடா. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப ரியலைஸ் பண்றேன், எனக்கு அவங்க வரணும், நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற அந்த ஒரு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எனக்கு எண்ணம் இருக்கு. ஆட்டோல ஏறி போவேன், ஆட்டோனாலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவ்வளோலாம் அழாத, கவலைப்படாத பூபதி, நீ இதை விட உனக்கு பெட்டரா வரும். ரேண்டமா அழுதுட்டுலாம் ரோட்ல அழுதுட்டு போவேன். என்னடி இது? நீங்க யாரா இருக்க ஆசைப்படுறீங்க அப்போ? சந்தோஷமா போல்டா எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும். இது சூப்பரா. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சந்தோஷமா. எது தடுக்குது அதை அப்போ? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. வேற சொல்லாம் போ. அடுத்து என்ன என்னால யோசிக்க கூட முடியல சார். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நல்ல பையன். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க? இன்னொரு வாய்ப்பு கேக்குறீங்களா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். ஆனா அப்படி ஒருத்தனை துன்புறுத்துறது சரியா? நீங்க பண்றது காதலா சித்திரவதையா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சித்திரவதை தான் பண்றேன். இப்போ டாக்ஸிக்னு தெரிஞ்சே பண்ணோம். இப்போ நீங்க அப்படி சொன்ன பிறகு இதை ஒரு பையன் பண்ணினா எவ்வளவு நெருக்கடிக்கு நீங்க உள்ளாவீங்க? மாட்டினாடா மானஸ்தன். உங்களுக்கு அந்த பையன் மேல அவ்வளோ காதல் இருந்தா இப்போ அவன் சொல்றது உங்களுக்கு புரியுமே? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அவன் பிரேக்கப்னு சொன்னது அவன் எப்படி எடுத்துக்கிட்டானோ தெரியல, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி நான் எங்கள் அப்பா இழந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக மறந்துட்டேன். என்னோட கெரியரை நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஐடியாவில் தான் நான் இருக்கேன். நீ ஜெனரேஷன் கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சொகுசா காதல் தோல்வி அனுபவிக்கிறது நீங்க தான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? அவங்களே சந்தோஷமா இருக்க சொல்ல நம்ம ஏன் சார் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளும் அந்த மாதிரி ஃபீல் ஜாலியாக இருந்து போயிடலாம்ல. இப்போ அவங்கவுங்களுக்கு சரிதான் தோணுச்சு. இப்போ அதனால நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போகிறது பெட்ரு. சூப்பர் ராமா. வேற பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற?